திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குருஜியோ நமக. ஏப்ரல் 6, 2024 நாள். இன்றைய சைவ சித்தாந்த கழகத்தின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வில் முனைவர் ரா சீதாலட்சுமி ஆகிய நான் நாயன்மார்கள் வரலாறு என்னும் தலைப்பில் பேச உள்ளேன். பிரணவ் மின்னியல் ஆய்வுகளின் நிறுவனம் தலைவருமாக மற்றும் ஆருத்ரா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துறை தலைவருமாகவும் பணியாற்றி வருகிறேன். இந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்த சைவ சித்தாந்த கழகத்திற்கும் சிவ அன்பர்களுக்கும் இறைவனுக்கும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நாம் பயணப்பட துவங்குவோம். இன்றைய தலைப்பு நாயன்மார்கள் வரலாறு. அப்படி போட்டுட்டு கீழே ஒரு சின்ன வாசகம் இருக்கும், கதைகள் பிறந்த கதை அப்படின்னு போட்டிருக்கும். இது ஏன் அப்படின்னா பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னதை நம்ம எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான ஒரு எண்ணம்னு கூட வச்சுக்கலாமே. அதனால ஒரு பேராசிரியர் பெருமகனார் ஒரு நூல் வெளியிடும் போது பெரிய புராண வசனங்களை அப்படியே கதை வடிவில் நூலாக கொடுத்துள்ளார். அதுல கதைகள் பிறந்த கதை அப்படின்னு ஒரு வரி வரும். அது தெரிஞ்சுதான் அந்த வரியை நான் போட்டேன். அவர் இந்த வார்த்தை போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விஷயத்துக்குள்ள போகும். சேர சோழ பல்லவர்கள் பாண்டியர்கள் இருந்த ஆட்சி காலத்துல தொண்டை நாட்டுல புலியூர் கோட்டம் என்னும் இடத்துல குன்றத்தூர் என்னும் ஊரிலே வேளாளர் குலத்தில் சேக்கிழார் குடிமரபில் காவிய ஆசிரியராகவும் சேக்கிழார் பிறக்கிறார். இந்த பெரிய புராணத்தின் மூலமாக தான் நாம் நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம பார்க்க போறதா இருக்கும். அதனால பெரிய புராணத்துல எப்படி இருக்கோ அத அப்படியே அதோட உரைநடையும் மூலத்தையும் பார்த்துட்டு அதை அந்த தமிழ்லயே சொல்லும் போது நான் உங்களை விட ரொம்ப அந்நியப்பட்டு போயிடுவேங்கிறதுனால சாதாரண பேச்சு வழக்குல உங்களோட பெரிய புராணத்தில் என்ன இருக்கோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள சித்தமா இருக்கிறேன். இந்த சேக்கிழாரினுடைய விஷயங்கள், அவரை பற்றிய விரிவாக்கங்களை பார்த்துவிட்டு அதோட அப்படியே கதைக்குள்ள நம்ம பயணிக்க போறோம். எங்களுக்கு மிக அருகில் உள்ள குன்றத்தூர் அந்த இருப்பிடம் இன்னும் இருக்கு. சேக்கிழார் ஆலயம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சுவாமியுடைய அந்த பிரகாரமோ சுவாமியினுடைய மூல விக்கிரகமோ ரொம்ப அருமையா இருக்கும். நாங்க போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு தடவை உழவார பணி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. என்னுடைய மூத்த சகோதரியும் நானும் குன்றத்தூர் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு சேக்கிழார் பெருமானையும் பார்த்து விட்டு திருக்கோவூர்ங்கிற இடத்துல இருக்கிற இன்னொரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கும் சென்று தரிசித்து வந்த பெரும் பாக்கியம் இந்த அளவிலே நினைவுக்கு கொள்ள ஏதுவா இருக்கிறது. சேக்கிழார் குடிமரபுன்னே ஒண்ணு சொல்றாங்க. ஏன் அந்த குடிமரபுக்கு அப்படி ஒரு பேர் அப்படின்னா, ராஜ்யத்துல அமைச்சராக இருக்கக்கூடிய பொறுப்புகளை சுமந்து கொண்டு வழி வழியாக வரக்கூடிய அந்த குடிமரபினர்னு சொல்லக்கூடியவராக அந்த சேக்கிழார். ஆக்சுவலா இப்போ இருக்கிறவங்களுக்கு சேக்கிழார்ங்கிறது குடிமரபில் பரம்பரையாக வர்ற பேர். ஒரு சிலருக்கு தாக்கூர் அப்படி எல்லாம் பேர் வரும். நமக்குமே பிள்ளை சேர்ந்து வரும், இல்ல வேற ஏதாவது அவங்க குடிமரபினுடைய பேர் சேர்ந்து வரும் எல்லாருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவருடைய இயற்பெயர் அருண்மொழி ராமதேவர். அருண்மொழிங்கிற பேர் வச்சதுனாலயோ என்னவோ ஈசனுக்கு மிக நெருக்கமாக ஒரு தொண்டனாக விளங்கினார்னு தான் சொல்லணும். ஏன்னா ராஜராஜனுக்கு அருண்மொழிங்கிற பேர் உண்டு. அந்த பேர் எல்லாரும் சிவனடியார்கள் எல்லாருக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அந்த சேக்கிழார் குடிமரபு இதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சேக்கிழார்னு அவர் மட்டும்தான் சேக்கிழார்னு நினைக்கிறோம். அந்த பரம்பரையில வர்ற எல்லாருக்குமே சேக்கிழாருங்கிறது அவங்களோட மரபு பெயரா வந்திருக்கு. இந்த அருண்மொழி ராமதேவர் என்கிற இந்த சேக்கிழார்
மிக சிறப்பான ஒரு குடும்ப பாங்கில் வளர்ந்து சோழ மண்டலத்துல பிறந்தது இங்க பாண்டிய மண்டலத்துல தொண்டை மண்டலத்துலதான்னா கூட அனபாய சோழன் ஆட்சி காலத்துல அனபாய சோழன் கிட்டக்க முதலமைச்சராக தொண்டு சேவை செய்யும் அல்லது பணியாற்றும் வாய்ப்பினை பெறுகிறார். இந்த அனபாய சோழன்கிறவர் இரண்டாம் குலோத்துங்க சோழன் சொல்றாங்க. எப்போ ராஜராஜனுக்கு அடுத்ததுக்கும் அடுத்தது ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வர்ற இரண்டாம் குலோத்துங்க சோழனை தான் அனபாய சோழன் சொல்றாங்க. தாத்தாவோ இல்ல அப்பாவோ தாத்தாவோ ரெண்டு பேரும் எப்படி ராஜராஜனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி கண்ணு கெட்டிய தூரம் வர பகையே இல்லைங்கிற அளவுக்கு செஞ்சு வச்சிடுறாங்க. உண்மைதானே? ராஜராஜன் காலத்துக்கு அப்புறம் என்ன சாளுக்கியர்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி எல்லா பக்கமும் எவ்வளவு தூரம் சோழ கொடிய பரப்பி வைக்கணுமோ அந்த அளவுக்கு பரப்பி வச்சுட்டாங்க. இப்போ இந்த குலோத்துங்க சோழன் அல்லது அனபாய சோழன் எனப்படும் இந்த மன்னனுக்கு சண்டை செய்யறதுக்கு அவகாசமே இல்லை. போர் புரியணும், மக்களுக்கு தேவையானதை செய்யணும், இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம பொண்ணு மணி எல்லாம் சேர்த்து வைக்கணும், பஞ்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. முப்போகம் விளையிற காவேரி ஆற்றங்கரை, ஏகப்பட்ட வளமான ஒரு வாழ்க்கை சூழல், போருங்கிற மேகம் சுத்தமாவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அமைதியான வாழ்க்கை. எப்பவுமே ஆண்டவனுக்கு அடிக்கடி நம்ம ஆண்டவன் கிட்ட போகணும் அப்படின்னா நமக்கு பொறுத்தளவு பொதுவா மக்களோட இயல்பு அது. நல்ல சந்தோஷமா இருக்கும்போது சத்தியமா நம்ம யாருக்குமே சுவாமி ஞாபகம் வரவே வராது, கடவுளை நினைக்கவே மாட்டோம். ஒரு பர்த்டே அன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு கணத்துல போட்டுட்டு சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் அவரே நேரடியா கிரீட்டிங் கார்டு கொடுத்தாலும் யோ நான் கேட்க வெட்டணும், நீ போய நான் தான் காலையில உன்னை பார்த்துட்டேன்ல, மறுபடியும் என் பின்னாடியே சுத்தினா என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போலாம், அங்க போலாம் இங்க போலான்னு அந்த மாதிரி கேளிக்கை சந்தோஷம்னு வரும்போது கடவுளை நிச்சயம் மறந்துடுவோம். அதே ஏதாவது வேற ஒரு மெசேஜ் வந்தது, பேங்க்ல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தது, இல்ல வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னா எவ்வளவு திட்டணுமோ அந்த அளவுக்கு திட்டுவோம். உனக்கு கண்ணே இல்லையா, நான் எது சொன்னாலும் உனக்கு மட்டும் கேட்காதா, என்ன பார்த்தா மட்டும் உனக்கு அப்படி தெரியுதா, இது எல்லாமே இது இயற்கை. இப்படிப்பட்ட சூழல்ல அனபாய சோழனுக்கு தெய்வத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையே வரல, தெய்வத்தை பத்தி சிந்திக்கணுங்கிற எண்ணமே வரல. ஏன்னா பெரியவங்க எல்லாம் கோவில் கட்டி வச்சிருக்காங்க, போவாரு. ஒரு ராஜா கோவிலுக்கு வரணும், கோவில் முறைக்கு அந்த விசிட் சொல்லுவாங்கல்ல, டெம்பிள் விசிட்னு சொல்லுவாங்கல்ல, வரணும். அதனால வருவாரு, சுவாமியை பார்ப்பாரு, ஆரத்தி எடுத்து கண்ணில் ஒட்டிப்பாரு, அவ்வளவுதான். கேளிக்கைகள்ல விருப்பம் அதிகம். ஆன்மீகம்ங்கிற வாசனையே இல்லாம ஒரு சில சமயம் இப்படி ஆகும். கோவிலை மட்டுமே பிரதானமாக வைத்து தன்னுடைய வாழ்நாளை நகர்த்திய ராஜராஜனுக்கு அப்பாவை மிஞ்சி ஒரு கோவில் கட்டிடணும், அப்பா மாதிரியே நம்மளும் பேர் எடுக்கணும்னு ஆசையா கங்கை கொண்ட சோழபுரம் கட்டிய அடுத்த ராஜேந்திர சோழனுக்கு வாரிசாக வந்திருக்கக்கூடிய அனபாய சோழனுக்கு ரொம்ப பெருசா ஆன்மீகத்துல நாட்டமே இல்லை. இது ஆச்சரியமான விஷயம். அது அப்படிதான் இருக்கும், சில சமயம் அப்படிதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய பொழுதுபோக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, சமண துறவிகள் எழுதிய சீவக சிந்தாமணிய சதா பொழுதுக்கும் சொல்ல வச்சோ, அந்த கவிஞர்கள் சபை இருக்கும் இல்லையா, அதுல அந்த சீவக சிந்தாமணிய திரும்ப 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 சொல்ல வச்சு கேட்டு சந்தோஷப்படுவார். ஏன்னா முழுக்க முழுக்க சிங்கார ரசத்தை அடிப்படையாக வைத்து சீவகன் என்னும் ஒரு அந்த கதாபாத்திர ஹீரோ, அந்த கதையினுடைய ஹீரோ மற்ற 7-8 கன்னிகைகளை, விதவிதமான திறமைகள் கொண்ட கன்னிகளை போட்டியிட்டு ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற கதை தான். இந்த கதையை திரும்ப திரும்ப ஏன் சமணர்கள் சீவக சிந்தாமணி எழுதினாங்கன்னு ஒரு கேள்வி வரும். எல்லாத்தையும் துறந்த சமணர்களுக்கு அக இலக்கியம் அல்லது இல்லறம் அல்லது இன்பம் அல்லது இது சார்ந்த விஷயங்களை பத்தி என்ன தெரியும்னு ஒரு கேள்வி வந்திருக்கு சபையில. அதை எதிர்கொண்டு இல்ல நாங்க பண்ணுவோம், எங்களாலையும் இந்த மாதிரி காவியங்கள்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுனதுதான் சீவக சிந்தாமணி காப்பியம். அதுல வெறும் கேளிக்கைகள் சார்ந்த விஷயம்தான் இருக்கும். அதுலயும் சமணர்கள் வல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக எழுதப்பட்ட இதுதான் அது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அரண்மனையில நடந்துட்டு வர்றதை பார்த்துட்டு சேக்கிழாருக்கு ரொம்பவே வருத்தம். ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஆனா எப்படி இருக்காரு, இவங்க மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மன்னன் இப்படி நெறி பிறழ்ந்து இருக்கலாமா அப்படிங்கிற அந்த கவலை அவரை ரொம்பவே வாட்டுது.
சேக்கிழாருக்கு வந்து இது குன்றத்தூர்ல மட்டும் இல்லாம திருநாகேஸ்வரத்திலையும் கோவில் கட்டி நித்திய பூஜைக்கு நிபந்தம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வம்சத்துல வந்தவர்கள். இவருக்கு ஒரு எண்ணம் வருது, மன்னனுக்கு கதை என்றால் மிகவும் பிடிக்கும். எதை சொன்னாலும் ஒரு கதை வடிவாக சொன்னால்தான் அனபாய சோழனுக்கு ரொம்பவும் கவனிச்சு கேட்பார். சில குழந்தைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு, எதை சொன்னாலும் கதையா தான் சொல்லணும். அவங்க மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, எழுதலாமாங்கிறத கூட ஒரு குட்டி ஸ்டோரியா ஆன்லைன் ஸ்டோரியா சொன்னாதான் எழுதுவாங்க. சில குழந்தைங்க அப்படி அப்படி அனபாய சோழனுக்கு கதை என்றால் பிரியம். அதனால இவரை நல்ல வழிப்படுத்துறதுக்கு சைவம் சார்ந்த விஷயங்களை இவரிடம் எடுத்து சொல்லுவோம்னு சொல்லி ஒரு தடவை மன்னன் கிட்ட பேசும்போது, சுவாமி நீங்க இப்படி பண்றது சரியா? ஒரு மன்னனாக இருந்து கொண்டு வெறும் கேளிக்கைகளை மட்டுமே ஈடுபடுறது எந்த விதத்துல நியாயம்? உங்களுடைய மூதாதையர்கள் எப்பேற்பட்ட திருப்பணிகள் எல்லாம் செய்துட்டு போயிருக்கிறார்கள். திருமுறை கண்ட சோழன்னு பேர் இல்லையா ராஜராஜனுக்கு? 4 பேரையும் வரவழைச்சு திருமுறைகளை மீட்டு கொண்டு வந்த பெருமை அவருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நீங்க இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நெறிப்படுத்துறாருங்கிறது பெரிய புராணத்துல இருக்கிற மாதிரி அப்படியே இந்த நூலை எழுதின பேராசிரியர் கொடுக்கிறாரு. அதை நான் அப்படியே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நெல் குத்தி உண்ணாமல் உமி குத்தி கை வருந்துவதால் என்ன பயன்? சாப்பிடணும்னா நெல்லை குத்தி அரிசியாக்கி சாதம் அடிச்சு சாப்பிடணும். உமிய போட்டு நல்ல நங்குன்னு குத்திட்டு அரிசியே வரலன்னு வருத்தப்படுறது எந்த விதத்துல நியாயம்? அழகான வார்த்தை இல்லையா? ஒரு ராஜாவுக்கு எதை சொல்லி என்ன வார்த்தை, உவமை, உவமானம், உவமேயம், இன்னும் 3 விஷயம் உண்டு தமிழ்ல. எதை சொல்லி யார சீர்படுத்தணுங்கிறது தெரியணும். ஒரு ராஜா கிட்டக்க ஒரு மன்னர் கிட்டக்க பேசும்போது எந்த வார்த்தைய முதல்ல போடணும், எந்த வார்த்தைய பின்னாடி போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி மந்திரியாகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மாமன்னரே, நீர் சிவமதத்திற்கு சார்ந்தவராக இருந்தும் புறமாக நடப்பது ஏன் கேட்டுட்டு, நெல் குத்தி உண்ணாமல் உமி குத்தி கை வருந்துவதால் என்ன பயன்னு கேட்கிறார். பசுவோட மடியில பால் கறக்காம கொம்புல பால் கறக்க முடியுமா? நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில பேருக்கு திருப்பு முனையா அமையும். ரொம்ப பெரிய லெக்சர் கொடுத்து அதை கேட்டு மாறினவங்களும் உண்டு. நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரே ஒரு கேள்வியில அப்படியான்னு சொல்லி மாறினவங்களும் உண்டு. சதாசிவ பிரம்மேந்திரர் மகான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் குருகுலத்துல படிக்கும் போது பேசிக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப சுறுசுறு சூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சூட்டிக்கையான குழந்தை அல்லது சுட்டி பையன்னு சொல்லுவாங்கல்ல, சேட்டை பண்ற ஒரு கேரக்டர். குரு கேட்டாராம் ஒரு நாள் கோபத்துல, வாய் மூடாதா சதாசிவம் உனக்குன்னு கேட்டாராம். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ஞானத்தை பொருத்தி வைக்கும் விளக்காக அமைந்தது. 12 வருஷம் அவர் பேசவே இல்லை. 12 வருஷம் கடுமையான மௌனம். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. 12 வருஷம் கழிச்சு அவர் பேசும்போது வந்தது அத்தனையும் மகா வாக்கியமாக வந்து விழுந்தது. பிரம்மேந்திரராக சதாசிவ பிரம்மத்தை உணர்ந்த ஞானியாக, பரபிரம்ம ஞானியாக திகழ்ந்தார். இந்த மாதிரி ஒரு சிலர் வார்த்தைக்கு ஒரு சில விசேஷங்கள் உண்டு. சிலருக்கு சில வார்த்தை நறுக்கு தெரிச்சா மாதிரி, பொட்டல் அடிச்சா மாதிரி ஒரு சில விழிப்பை கொடுக்கும். அனபாய சோழனுக்கும் அது நடந்தது. நாம் படிக்கிறது பயனே இல்லாத அவகதை. அவகதை அந்த வார்த்தை பாருங்க, நல்லா இருக்கு. அவகதை என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் முக்தி அளிக்கும் வீடு பேரை கூறும் சிவகதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். அது சீவக சிந்தாமணி மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்குமா? கதை நடையில இருக்குமா? கேட்கும் போது அது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியோ, சந்தோஷப்பட வைக்கிற மாதிரியோ, அடடா இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கே அப்படி சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. தனிப்பெரும் புதுக்கதையோ அதற்கு முன்னூல் உண்டோ? இவ்வுலகில் அக்கதைகளை கேட்டவர் யார் உளரோ, சொன்னவர் யார் உளரோ, அந்த விவரத்தை சொல்லும் அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. அப்போ சுவாமி சொல்றாரு, சேக்கிழார் பெருமான் சொல்றார், இந்த திருத்தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தம் 63 பேர். 63. இந்த 63 பேருடைய வரலாறுகளை நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரப்போறேன். இந்த 63 வரலாறும் எப்படி பிறந்ததுங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பி ஆரூரன் எனப்படும் சுந்தரமூர்த்தி
நம்மளுடைய ஃபேவரேட் 63லயே ஒரு ஸ்பெஷல் பர்சன்னா அவர் தான். ஸ்பெஷல் என்ன சொல்றது, ஆமா ஸ்பெஷல் விஐபி. நம்பி ஆரூரரான சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய திருப்பாட்டாக அவர் சொல்ல ஆரம்பித்தார். எப்படி சொல்றாருன்னா, சுந்தரர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது. அவர் ஒரு தடவை இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது அடியார்கள் ஒருத்தர் வந்து பார்க்காம, அதாவது கவனிக்காம, அவர் ஆக்சுவலா கவனிக்காம போனதுக்கு காரணம் வேற. அவரை கவனிக்கலான்னு கோவிச்சுக்கிட்டு மத்த சிவனடியார்கள் சுந்தரரை வந்து நாங்க யாரும் பேச மாட்டோம், ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்றதுனால சுவாமி உள்ள இருக்கிற வீதி விடங்கர் தியாகராஜ சுவாமி, எப்பா சுந்தரா ஏன்பா எல்லாருக்கிட்டையும் ஓரண்டி எடுத்துக்கிட்டே வம்பெடுத்துட்டே இருக்க, பாரு நீ பண்ண காரியத்தால எல்லா சிவனடியார்களும் என் மேல கோவிச்சுக்கிறான், பேசாம எல்லாரையும் ஒரு பாட்டு பாடிறேன். நான் அறிவார்ந்த சபைக்குள்ள போக கூடாதுன்னு தானே வெளியில இருந்தேன், நான் அவமானப்படுத்துறேன். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. விட்டா உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் சேர்த்து உதைக்கிற மாதிரி இருக்காங்க. நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ பாடு, அவங்களுக்கு அப்பதான் மனசு வந்து சமாதானமாகும், நீ அவங்க மனசை குளிரவைன்னு சொல்லி, நான் என்ன பாடுவேன்னு கேட்கிறாரு வழக்கம் போல, எப்பவும் போல ஸ்டார்டிங் ட்ரபிள். அல்லது ஸ்டார்டிங் ட்ரபிள்ங்கிறத விட சுவாமி எடுத்து கொடுக்கட்டுமே, சிலர் செஞ்சா பிடிக்கும், செய்யட்டும், அவர் செஞ்சா நல்லா இருக்கு, அவரால ஆரம்பிச்சு வைக்கிறது, அது அது ஒரு ஃபீல் இருக்கும்ல. சுந்தரருக்கும் அப்படிதான், எல்லாமே சுவாமி கையால பண்ணிக்கிறதுல அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் என்ன பாடுவேன், எப்பவும் போல நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன்பா, பின்னாடி அப்படியே நீ முடிச்சு வைன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனர்தம் மரியாக்கும் அடியன்னு ஆரம்பிச்சு கொடுக்குறாரு. மட 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 மடன் மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே மொத்தமா வருது. இவர் முதலடி எடுத்து கொடுக்க அதன் பின்னாடி மொத்தமா பாடி திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலை நம்பியாரூரர் இயற்றி முடிக்கிறார். இத திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் பொருள் விரிச்சு, அதாவது ஒரு நூல் இருந்ததுன்னா அதுக்கு மூல நூலுக்கு உரை எழுதுற பழக்கம் உண்டு நமக்கு. பொல்லாப்பிள்ளையார் விரித்து கூற நாரையூர் நம்பியாண்டார் நம்பி என்ன பண்றாரு, இந்த திருத்தொண்டர் தொகைக்கு இன்னொரு நூலா, அதை சார்ந்த வழி நூலாக திருத்தொண்டர் திருவந்தாதிய எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேக்கிழார் பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறது வந்து எப்படின்னா, இந்த பெரிய புராணம் குழப்பிக்க கூடாது. இந்த 63 நாயன்மார்கள் கதை நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, பெரிய புராணம் வாயிலாக தான் தெரிய வருது. மத்த 11 திருமுறைகள்லையும் இந்த குறிப்பு, அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இருக்கே தவிர இவர்களை பற்றிய விவரம் எல்லாமே பெரிய புராணத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது. சேக்கிழார் அனபாய சோழனை கேட்க போக, அனபாய சோழன் எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுன்னு சொல்ல, சுந்தரர் இந்த மாதிரி 63 பற்றிய திருத்தொண்டர் தொகையை எழுதினாரு. அதையும் முதல் நூலாக வைத்து அடுத்த வழிநூலாக நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதிங்கிற நூலை எழுதினாரு அப்படின்னு சொல்லி திருமுறை கண்ட ராஜராஜ சோழர் வந்து அந்த அந்த விஷயம் தெரியும் இல்லையா, சிதம்பரம்ல ஓலை எடுத்தப்போ நடந்த அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட விஷயங்களை உங்களுடைய மூதாதையர்களும் செய்வார்கள். இந்த மாதிரி மதிப்பு மிக்க சுந்தரர் வந்து மற்ற மூவர் இல்லை 2 பேர், ஏன்னா சம்பந்தரும் நாவுக்கரசனும் மட்டும்தான். மாணிக்க வாசகர் காலத்துக்கு பின்னாடின்னு ஒரு குறிப்பு இருக்கு, காலத்துக்கு முன்னாடின்னு ஒரு குறிப்பு இருக்கு. மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு, ஆனா எதனாலயும் அவரோட 8ஆம் திருமுறையா வச்சிருக்காங்க, எதனாலன்னு தெரியல. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்ப இதை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்தாதியாகவோ செய்யுளாகவோ கேட்கும் போது அனபாய சோழனுக்கு நிறைய இடங்கள்ல சந்தேகம் வருது. அவர் வெறும் செய்யுளுடையா சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, சுவாமி இத வந்து எனக்கு விவரித்து கூறணும், இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விஷயம் மனசுல நிக்கிறது, கொஞ்சம் விஷயம் மனசுல நிக்கல. இத பக்தி சுவையை அடிப்படையாக வைத்து நவரசமும் ததும்புமாறு, ஏன்னா நாயன்மார்கள் வரலாறுன்னு சொல்லும் போது அதுல இல்லாத விஷயமே கிடையாது. என்னெல்லாம் இல்லைங்க நாயன்மார்கள் விஷயத்துல, காசு இருக்கிற நாயன்மார் ஒருத்தர், காசே இல்லாத நாயன்மார், அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர், ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிற ஒருத்தர், கேட்டவுடனே கொடுக்கிறவர் ஒருத்தர், கேட்காமலே கொடுக்கிறவர் ஒருத்தர், எதை வேணாலும் கொடுக்கிறவர் ஒருத்தர், கட்டின மனைவியவே இன்னொருத்தர் சிவனடியார் வந்து கேட்டாருன்னு பிட்சையாக கொடுத்த ஒருத்தர், மன்னனாக இருந்தும் தொண்டு புரிந்த ஒருத்தர், தொண்டு செய்து மன்னன் வரை உயர்ந்த ஒருத்தர். இப்படி விதமாக நாயன்மார்களுடைய கதையை பிரிக்கணும்னா நிஜமாவே இந்த ஜென்மத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசுறதுக்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அந்த அளவுல சுவாமிக்கு நம்ம எல்லாரும் செல்ல பிள்ளையா இந்த நிமிஷம் இருக்கோங்கிறத நம்ம எல்லாம் செஞ்ச புண்ணியம்.
இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாட்கள் தன்னுடைய பொழுதை வீணாக கழித்து விட்டதை நினைச்சு அனபாய சோழன் கண்ணீர் மல்க தவறு நடந்து விட்டது, தப்பு பண்ணிட்டேன், இத்தனை வருஷம் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன், எப்பவாவது தவறு செஞ்சா சரி, நான் நிறைய தடவை தவறு செஞ்சுட்டேன், என் மூதாதையர்களுக்கு இழுக்கு ஏற்படும் வண்ணம் நான் இந்த மாதிரி கேளிக்கைகளையும் மற்ற விஷயங்களையும் இவ்வளவு ஈடுபாடு காட்டியிருக்க கூடாது, நான் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். உங்களுக்கு 1 வருஷ காலம் அல்லது எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் உங்களுக்கு ஓய்வு. ஓய்வுன்னா என்ன, அரண்மனை வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த திருத்தொண்டர் தொகைக்கு ரொம்ப விரிவாக ஒரு நூல் எழுதுறீங்க. ரொம்ப விரிவான நூல். ரொம்ப விரிவான சொன்னதுனாலதான் அதுக்கு பேரு பெரிய புராணம்னு வந்தது. ஏன்னா அளவுலையும் பெருசு, செய்யுள்களுடைய எண்ணிக்கையும் அதிகம்ங்கிறதுனால. அத அனபாய சோழன் மன்னர் அப்படி கட்டளை இட்ட உடனே ஈசனுடைய திருவருள் இதுதான்னு உணர்ந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி தில்லை அம்பலத்துல நான் சுவாமி கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் காவியம் இயற்றுறேன்னு சொல்றாரு சேக்கிழார். அனபாய சோழனும் அவ்வாறே உத்தரவு கொடுக்கிறார், தாராளமா நீங்க சிதம்பரத்துக்கு போய் உத்தரவு கேட்கலாம் அப்படின்னு. ரொம்ப மன உற்சாகத்தோடவும் மிகுந்த சந்தோஷத்தோடவும் சேக்கிழார் பெருமான் தில்லையை நோக்கி கிளம்புறார். ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்து அப்படி ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிக்கிட்டே தில்லை வந்து சேர்றார். தில்லைக்கு வரும்போது நிறைய விஷயங்களை வர்ற வழியிலேயே அவர் கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. தவிர கொஞ்ச காலம் அவர் ஊர் ஊராக சென்று இந்த 63 நாயன்மார்கள் எங்கெல்லாம் பிறந்து வாழ்ந்தார்கள்ங்கிற குறிப்பை, அவங்களுடைய சமயம், அவங்களுடைய தத்துவம், சரித்திர ஆராய்ச்சி, அவங்களுடைய இலக்கியம், அவங்க ஏதாவது நூல் ஏற்றிருந்தாங்கன்னா அது எல்லாமே அவர் சேகரிச்சுட்டு வர்றாரு. இதெல்லாம் சேகரிச்சுட்டு சிதம்பரத்துக்கு வந்து நடராஜர் கிட்டக்க, சுவாமி நான் உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன், உன்கிட்டக்க வந்துட்டேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு நூல் எழுதுவதற்கு மன்னன் உத்தரவு கொடுத்திருக்கார், எல்லாத்துக்கும் மேல நீ உத்தரவு கொடுக்கணும். கலெக்டர் கொடுத்தாலும் கலெக்டருக்கு மேல ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி, மன்னன் உத்தரவு கொடுத்தாலும் மன்னாதி மன்னனான நீ எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு கைகூப்பி வணங்கி நிற்கிற. எல்லாருக்கும் அடியெடுத்து கொடுத்தவர் தன்னுடைய தொண்டர்களை பற்றி எழுதக்கூடிய சேக்கிழாருக்கு அடியெடுத்து கொடுக்காம இருப்பாரா? தன்னை ஏதாவது சொன்னா கூட சுவாமி பொறுத்துப்பாராம். தொண்டர்களை பத்தி சொன்னா சுவாமிக்கு சுத்தமா பொறுத்துக்க முடியாது. ரைட்டு, முடிவு பண்ணியாச்சு, ஒரு மிகப்பெரிய காவியம் பிறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு, உலகலாம்னு அடியெடுத்து கொடுக்கிறாரு. என்னன்னு கொடுக்கிறாரு? உலகலாம். அந்த உலகலாம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட அருவியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிமேனியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இதுதான் முதல் பாட்டு. இததான் பெரிய புராணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகலாம்னு சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் மடை திறந்த வெள்ளமாக மிக நேர்த்தியாக மிக அழகாக ஒவ்வொரு 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 விஷயமாக சொல்லிட்டே வர்றாரு. பாடி முடிச்சுட்டாரு. பாடி முடிச்சுட்டு அதை மன்னர்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா, சுவாமி இந்த மாதிரி நானு எழுதி முடிச்சிட்டேன், இந்த உலகலாம் என்ற திருவாக்கு ஒலிப்பதை கேட்டு இங்க இருக்கிற பிள்ளைவாழ் அந்தனர்கள், கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அத்தனை பேரும் கூடிட்டாங்களாம். ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு மண்டபத்துல, ஞான மண்டபத்துல சேக்கிழார் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அத ஃபுல்லா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. சுவாமி சோழனுக்கு சொல்லி விடுறாங்க, எழுதி முடிச்சுட்டாரு, சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்பும் போது அனபாய சோழன் தன்னுடைய பரிவாரத்தோட வரார், தில்லைக்கு வரார். அத்தனை படைகளுடனும்
சகல மரியாதையுடனும் சிவச்செல்வரை வணங்கும் நோக்கத்துடன் வரார். உள்ள வந்தவரு மூர்த்தி இப்படி இருக்காராம், சேக்கிழார் இப்படி இருக்காராம். சுவாமியை விட சேக்கிழாரினுடைய தேஜஸ் மிக மிக அதிகமா இருந்ததை பார்த்து நெடுஞ்சான் கிடையாக சேக்கிழாருக்கு காலில் வீழ்ந்து வணங்குறாருன்னு ஒரு குறிப்பு வருது. சிவனை விட சிவ தொண்டருக்கு மதிப்பு அதிகம் சொல்லுவாங்க. சிவன் அடியாருக்கு அப்பேற்பட்ட மதிப்பு உண்டான்னு சொல்லுவாங்க. தன்னை மறந்து ஒரு மன்னன் அமைச்சரா இருக்கக்கூடியவங்களையோ, அதுவும் தனக்கு கீழே முதலமைச்சரா இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமாளை வணங்குறதுங்கிறது நடக்காத ஒரு செயல். ஆனா அனபாய சோழன் தன்னை மறந்துட்டான். அனபாய சோழன் தான் குலோத்துங்க 2ஆம் சோழன் தன்னுடைய வம்சம் பாரம்பரியம் எல்லாம் மறந்து போய் சேக்கிழார பார்த்த நோடி நெடுஞ்சான்களையாக வீழ்ந்து வணங்கி தன்னுடைய புடைசூழ அந்த சுற்றம் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பெருமக்களே, நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் அப்படின்னு சுவாமி அடியெடுத்து கொடுக்க அதை மாபெரும் காவியமாக எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தை விரித்து பாடி நல்லதொரு புராணமாக ஏற்றி உள்ளதை நமக்கெல்லாம் விரிவா கேட்கணும், நமக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய அடியாட்களை பணியார்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, ஓலை அனுப்புறாங்க. எல்லாரும் கிளம்பி வாங்க. எல்லாரும் முக்கியமானவர்கள் அத்தனை பேர் சிவனடியார்கள், மன்னர்கள், ஆன்மீக பெருமக்கள் எல்லாரையும் அனைவரையும் வருக வருக அப்படின்னு ஓலை அனுப்பிச்சு கூப்பிடுறாரு அனபாய சோழன். இல்லை, அந்த சிதம்பரம் அப்படி ஒரு விழாக்கோலம் பூண்டு இருக்கிறதா. என்ன அரங்கேற்றம் ஆக போகுது, மன்னனே கூப்பிட்டு அனுப்பிச்சாச்சு. அந்தணர்கள் வேள்வி தொடங்குறாங்க. சுவாமிக்காக நர்த்தனம் பண்ணக்கூடிய பெண்கள் சுவாமிக்காக உண்டான விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. மல்லாரி வாசிச்சு சுவாமிய ஊர் சுத்தி கொண்டு சுவாமி புறப்பாடு ஆகும் இல்லையா, சுவாமி புறப்பாடுக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்குது. அத்தனை விஷயங்களையும் மிக தெளிவாக மிக அழகாக செய்யறாங்க. அத்தாணி மண்டபம் ஜொலிக்கிறதாம், மாட வீதி, நித்திய தோரணம் பச்சை கல்யாணம்னு நித்திய கல்யாணம் பச்சை தோரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிதம்பரம் விழாக்கோலம், தேவலோகமா சிதம்பரமான வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக ஜொலிக்கிறதாம். எந்த பக்கம் திரும்பினாலும் இதே பேச்சுதான். சேக்கிழார் பெருமான் அரங்கேற்றம் பண்ண போறாராமே, சேக்கிழார் புராணம் நாயன்மார்கள் கதையை பத்தி சொல்ல போறாராமே, நாயன்மார்கள் வரலாற எழுதியிருக்காராமே, இப்படியே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதுல அவங்க பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிறாங்களாம், இதுக்கப்புறமும் மன்னர் இது சீவக சிந்தாமணி எல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு இருப்பாரா என்ன, இந்த அளவுக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் திருப்பி பழைய பாதிக்கு போக மாட்டாரு. நம்ம ஆட்களுக்கு குசும்பம் உண்டு. ஒருத்தன் தப்பி தவறி திரும்பிட்டா காதுல விழற மாதிரியோ இல்ல விழாத மாதிரியோ பழச லைட்டா அப்படி உரசி பார்ப்பாங்க. திருநவன் தானே நீ, நல்லவனா மாதிரி கோயிலுக்குலாம் வந்துட்டியா, சரி சரி, அவனே ஏதோ தெரியாம திருட்டு சூழ்நிலை திருடி இருப்பான், குடும்ப சூழ்நிலையால. வேணாம், இன்னொருத்தர் பாவம் வேண்டாம், தப்பு தானே, நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அப்படித்தானே அவங்களுக்குன்னு நினைச்சு அவன் திரும்பி கோயிலுக்கு வந்திருப்பான். திருட்டு பைய தானே நீ, தெரியுமே அவனை பத்தி. இதெல்லாம் மக்களுக்கு பொதுவான குணம், மாறவே மாறாது. யார என்ன மாதிரியான விஷயம் பாருங்க, அனபாய சோழனையே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்களுக்கும் அதிகாரம் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ மன்னர் ஆட்சி முறைன்னா இதையெல்லாம் கூட நம்ம கவனிக்கணும். அப்ப மன்னராவே இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அப்போ ஆட்சி முறை எவ்வளவு சுலபமாகவும் மக்களிடம் ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ஆதிக்கம், அதெல்லாம் அந்த ஆதிக்கத்தனம்ங்கிறது இல்லாம சகஜமா மக்களோட மக்களா இயல்பாக பழகுற அளவுக்கு நல்ல ஒரு குணத்தை ராஜாக்களும் வளர்த்து வச்சிருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திருத்தொண்டர் புராணத்தை நீரே வாசித்து பொருள் உரைக்க வேண்டும்னு சொல்றாரு. செய்யுளா வாசிச்சுட்டு போனா எல்லாருக்கும் புரியாது இல்லையா, அதனால திருத்தொண்டர் புராணத்தை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி நீங்க தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தன்னுடைய புராண காவியத்திலிருந்து 63 கதைகளையும் தொகையடியார் கதைகளையும் இடையிடையே தேவார பதியங்களையும் தமிழ் நூல்களின் நல்லுரைகளையும் சொல்லி பொருள் விரித்து உரைக்கிறார். நல்ல நாள்ல சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். கரெக்டா ஒரு வருட காலம் எடுத்துக்கிறாருங்க.
தினம் சாயங்காலம் 6 to 9 வச்சுக்கிட்டா கூட 1 வருட காலம் எடுத்துக்கிறாரு. அடுத்த வருடம் அதே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று பூர்த்தி செய்கிறார். அந்த பூர்த்தி செய்த விழா அன்னைக்கு அந்த சேக்கிழார் பெருமான் பாடிய அந்த நூலை பொன் தட்டுல வைத்து தன்னுடைய சிரம் மீது வைத்து ஊர் முழுக்க சுற்றி வந்து அதற்கு அத்தனை தூப தீபத்தையும் செய்து சேக்கிழார ரதத்துல ஏற்றி அந்த சேக்கிழாருக்கு அனபாய சோழன் தாமரம் வீசிக்கொண்டு வரும் அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ஊர்வலத்தை நடத்தி அந்த பொன் தட்டில் வைத்த நூலை சுவாமிக்கு கொண்டு போய் பாதத்துல வச்சு இந்த அரங்கேற்ற வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்கிறார். இந்த 12ஆம் திருமுறையாக விளங்கும் இந்த பெரிய புராணம் இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்போ சேக்கிழார் இதுக்கப்புறம் முதலமைச்சராக பணியை தொடங்க மாட்டார், அதாவது தொடர மாட்டார். என்ன பண்ணலாம்? சேக்கிழாருடைய தம்பி பாலராவாயர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு முதலமைச்சராக்கிட்டு சேக்கிழாரை உங்கள் சித்தம் போல சிவத்தொண்டு செய்கன்னு அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா அதுக்கு மேல சிவபெருமான அது சேக்கிழாராலையும் திரும்ப திரும்ப இந்த அரசாங்கம் இந்த சூழல் அப்படியெல்லாம் இருக்க முடியாது இல்லையா? இப்போதான் இந்த பெரிய புராணத்துக்குள்ள போக போறோம். தொகையடியாருடைய பேரு 63 வரலாற்று காலம், அவர்களுக்கு முற்பட்ட நாயன்மார்கள், அவர்களுடைய காலத்துல சமகாலத்துல இருந்த நாயன்மார்கள், சுந்தரர் காலத்துல இருந்த நாயன்மார்கள், காலமே அறிய முடியாத தொகையடியார்கள், இவங்களுடைய குறிப்பெல்லாம் தனியா ஒரு பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன். சந்தர்ப்பம் அமையும் போது அத வேற ஒரு விஷயம் யாருக்காவது அது வேணும்னா அந்த குறிப்பை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இப்ப அதை சொன்னா கிளாஸ் ரூம் மாதிரி ஆயிடும். இது நம்மளுடைய நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக உண்டான ஒரு ஆன்மீக சொற்பொழிவா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள போனேன்னா அது டிப்பிக்கல் கிளாஸ் ரூம் மாதிரியே மாறிடும். யாருக்காவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது சகோதரர் முருகானந்தம் சார்கிட்ட சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் பாட்டு நம்ம என்னன்னு சொன்னோம்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாகிய நீர்மலி மேனியன் வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இப்படிதான் ஆரம்பிக்கிறார். முதல்ல திருப்பாயிரம்னு சொல்லி வாழ்த்து பாடலாக ஒரு 10 பாட்டு பாடுறார். அந்த 10 பாட்டுலையும் ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேன் அடைந்த மலர்பொழில் பிள்ளையுள் மானடம் செய்தரவர் பொற்றாள் தொழ சுவாமியை தொழுது ஆரம்பிக்கிறார். இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். சகோதரர், நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் பேசணும் இல்லையா முருகானந்தம் சார்? நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் பேசணும். நாயன்மார்கள் வரலாறு அப்படின்னு போட்டுட்டு கதைகள் பிறந்த கதைன்னு சொல்லலாமா? நாயன்மார்களுடைய வரலாறை அந்த மாதிரி ஒரு விஷயத்தால கதைன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு சில விஷயங்களை கதையாதான் சொல்லணும். எதையா இருந்தாலுமே நம்ம அடுத்தவருக்கு சொல்லும் போது அது கதை வடிகளை தான் இருக்கும். அரசாணையவே நான் சொல்லும் போது நான் இன்னொருத்தர்கிட்ட நடந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் அது கதைய வடிகளை மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். வேற எந்த விதத்திலையுமே இதை பகிர்ந்துக்க முடியாது. தமிழ்ல இல்ல, எந்த மொழியிலையுமே. சுவாமியினுடைய மலர் அடிகளை தொழுது எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை 5 தாழ் செவி நீள்முடி கடற்கழிற்றை கருத்துள் இருப்புவாம். விநாயகனையும் தொழுது எம்பெருமானுடைய சீரடியை தொழுது நான் இப்ப எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய், செய்யுள் வடிவத்துல இந்த மாக்கதையை நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ எல்லாம் அந்த உரைநடை தமிழ்ல மட்டும் செய்யுள் வடிவத்திலேயே இருந்ததுனால பிற்காலத்துல வந்த தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் வித்வான்கள், தமிழ் அறிஞர்கள் மூலமும் உரையும் எழுதும் போது அதை கதை வடிவாகவும் கொண்டு வந்தார்கள். அதனால சேக்கிழார் பெருமானே கொடுத்த பேர் தான் மாக்கதை. மா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், பெரிய கதை. ஏன்னா 63 பேரினுடைய வரலாறும் ரொம்ப பெருசு. ஒரு சில பேருக்கு ரொம்ப சின்ன வரலாறு, ஒரு சில பேருக்கு ரொம்ப பெருசு.
மதிவளர் சடைமுடி மன்றாளரை முன் புதிசெயும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமு 10வது செய்யுள்ள இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இந்த மாக்கதைக்கு திருத்தொண்டர் புராணம்னு பேரை வச்சு அந்த திருத்தொண்டர் புராணத்துல என்ன இருக்கோ அதை நான் பெரிய புராணத்துல சொல்றேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்து சொல்லிட்டு வர்றாரு. பெரிய புராணத்துல முதல்ல என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா திருமலையில் என்ன நடக்குதுன்னு ஆரம்பிக்கிறாரு. திருமலைன்னு சொல்றது கைலாயம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் சின்ன வயசுல நான் ரொம்ப விரும்பி கேட்ட கதை. பள்ளி நான் ஸ்கூல் படிக்கும் போது அம்மா தினமும் ஒரு கதை சொல்லி என்ன நைட்டு நிச்சயம் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படிதான் அம்மா கிட்ட இந்த 63 நாயன்மார்கள் கதையும் அம்மா கிட்டதான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ரொம்ப விரிவாகவும் மிக விளக்கமாகவும் கேட்டு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய கல்லூரி படிக்கும் நாட்கள்ல. இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த திருமலைன்னு சொல்லக்கூடியது நம்ம இப்ப பாக்குற காஷ்மீர் பக்கத்துல இருக்கிற கைலாயமோ மானசரோவரோ கிடையாது. வர வழியிலையும் ஒரு கைலாயம் இருக்கு, திருமலை இருக்கு. அததான் நம்ம திருக்கைலாயம்னு சொல்றோம். பொன்னிற மேனியாக பிரகாசிக்கும் இமயமலை. அந்த இமயமலை தொடர்ல சிவபெருமான் பொன்னிற மேனியில திருநீறி பூசி இருப்பது போல் அவர் திருமேனி எப்படி இருக்குன்னா மலைக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருக்கான். அவரும் பொன் கலர்ல இருக்காரு, மலையும் அந்த வெயில் ஒளிப்பட்டு பளபளன்னு பொன் கலர்ல மின்னுது. அவர் எங்க இருக்காருன்னு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கும். சரி, பனி ரொம்ப அடர்ந்து பரவி இருக்கு அப்படின்னா அவர் பூசி இருக்கிற வெந்நீரும் அந்த பனியும் ஒன்னா இருக்கான். பிரம்மதேவர் வருவாராம் அப்பப்போ திருக்கைலாயத்தை பாக்குறதுக்கு. இது ரொம்ப ஹாஸ்யமா சொல்லியிருக்கிறது இல்ல. பிரம்மதேவர் நேரம் கட்ட நேரத்துலதான் வருவாராம். இந்த நேரத்துல தரிசனம் பண்ணலாமா கூடாதா அப்படின்லாம் யோசிக்காம அவர் பாட்டுல சட்டுன்னு வந்துருவாராம். அவர் தலைவலி அவருக்கு தான் தெரியும். வரம் கேட்கிறேன் அது கேட்கிறேன்னு சொல்லி அவர் தலையில கை வைக்கிறதுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? ஒன்லி ஆப்ஷன் அவருக்கு சிவபெருமான் தான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது ஈஸியா பிரம்மா கிட்டதான் எல்லாரும். அதனால அவரோட ஹெட் ஆபீஸ்க்கு அவர் வரும்போது அன்னவாகனத்துல வருவாராம். வந்துட்டு இப்ப சுவாமி தரிசனம் கிடையாதுன்னு சொல்லும் போது சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு வெளியில வந்துட்டு தன்னுடைய அன்னவாகனத்தை எங்க விட்டேன்னு தெரியாம தேடுவாராம். ஏன்னா அந்த வெண்பனி மலையில அன்னம் இருக்கிறதே தெரியாதாம். அந்த அன்னத்தினுடைய மேல் தோல் அந்த ஒரு மாதிரியான ஒயிட் இருக்கும் தெரியுமா, ஸ்வான்னு சொல்லுவாங்க. அந்த அன்னத்தினுடைய வெள்ளையும் அந்த பனிமலையினுடைய இமயமலையினுடைய பனியில இருக்கிறோம் அந்த வெள்ளையும் ஒன்னா இருக்கிறதுனால அந்த அன்னம் அங்க எங்க நடக்கிறது எங்க இருக்குன்னே தெரியாதாம். ஏதோ ஒண்ணு அசையறத வச்சுதான் ஓ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால ஏறி திருப்பி தன்னுடைய சத்தியலோகத்துக்கு போவாராம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குறிப்பு படிச்சேன். 4 வேதமும் எந்த நேரமும் ஓதக்கூடிய சிவனடியார்கள் எப்போதும் அரகரா என்று சொல்லக்கூடிய அந்த இமயமலையினுடைய சிறப்பு அப்படி சொல்லிட்டே வர்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் சுத்த யோகிகள் ரிஷி முனிவர்கள் அத்தனை பேரும் சுவாமிய சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. இதுல உபமன்யுங்கிற ரிஷி வியாகரபாதர் இருக்காரு இல்லையா, புலிக்கால் முனிவர்னு சொன்னோம் இல்லையா, போன தடவையே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த புலிக்கால் முனிவரினுடைய மகன் உபமன்யு. இந்த உபமன்யுவுக்கு தான் பசிக்கு பால் இல்லைன்னு பார்க்கடல் ஈந்த பிரான்னு சுவாமிக்கு பேர். ஒரு பார்க்கடலையே சிருஷ்டி பண்ணார். ஆவின் பால் வரலன்னா திருமலா பால், திருமலா பாலும் வரலன்னா ஆரோக்கிய பால் எல்லாம் இன்னைக்குதான். அங்கெல்லாம் சுவாமி எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக அப்படிலாம் இல்ல, நோ பேக்கெட் பால். ஆவின் பால் கிடைக்கல, பசுவின் பாலும் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு. தன்னால முடிஞ்சது தன் தொண்டர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடி. கொஞ்சமா எல்லாம் இல்ல, 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் லோட்டால கொம்புல எல்லாம் இல்ல, கடலையே சுற்றி பண்ணிட்டாரு. அந்த குழந்தைக்கு பசிங்கிறதே இருக்கக்கூடாது, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடிச்சுக்கோன்னு சொல்லி. அப்படிப்பட்ட விஷயத்தை செய்த அந்த உபமன்யு முனிவர் சிவதீட்சை பெற்றவர். நேரடியாக சுவாமி கிட்டையே தன்னுடைய சிவானுபூதியை தன்னுடைய சிவ என்ன சொல்றது அருகாமை அத கைவர பெற்றவர். இவர் ஒரு தடவை அவர் தன்னுடைய சக முனிவர்கள் கிட்டக்க எம்பெருமானை பத்தி எம்பெருமான் விசேஷத்தை பத்தி எம்பெருமான் இங்க இருக்கும் போதே என்னெல்லாம் நடந்தது வெளியில இடத்துல அவருடைய பஞ்ச தொழில்கள் பத்தி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்.
பேசிட்டு இருக்கும் போது இவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒளி பிளம்பு இவங்களை தாண்டி போகுது. ரொம்ப பெரிய ஒளி பிளம்பு, மின்னல் வேகத்துல கண்ணை பறிக்கிற ஒரு ஒளி பிளம்பு தாண்டி போகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கைலாயத்துல இருக்கோம், நம்மளை தாண்டி ஒரு ஒளி இப்படி போன மாதிரி இருக்கு, சுவாமி உள்ள இருக்காரு, நம்மளும் இங்கதான் இருக்கோம், சுவாமிய மீறி ஒரு ஒளி கற்ற இப்படி போகுது, அது என்னன்னு கேக்குறாரு. அப்போ உபமன்யு சொல்றாரு, எம்பெருமானின் திருவருளால் திருக்கையிலையில் இருந்து தென் திசையை அடைந்து திருநாவலூரில் தோன்றி வளர்ந்த வன் தொண்டன் எனப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் திருக்கைலாயத்துக்கே வந்து சேர்ந்திருக்கிறார். அவர்தான் உள்ள போனது. யாரே நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு, உள்ள வந்துட்டாரு, ஒளி ரூபமா வந்தது அவர்தான். சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சுவாமி எங்களுக்கு மாமுனிவரே இவங்களை பத்தின எங்களுக்கு சொல்லணும். இன்னொரு விஷயம், சிவனுடைய அருளால் பார்க்கடலை பருகிய அந்த உபமன்யு முனிவர் பொதுவாக வேற யாரும் சிவனை தவிர வேற யாரையும் வணங்காத தன்மை கொண்டவர். அவர் இந்த ஒளிப்பிழம்ப பார்த்து வணங்கும் போது மற்றவங்க எல்லாம் கேக்குறாங்க, நீங்க சுவாமியை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டீங்க, நீங்களே கையெடுத்து கும்பிடுறீங்கன்னா யாரா இருக்கும்? அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி திருநாவலூரில் வன் தொண்டன் எனப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு. இப்படி ஒரு உள்ளத்தை கவர்ந்த பேரொழியை பத்தி எங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, இவர் யாரா இருக்கும், இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்மளோட ஹீரோவோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய சிவபெருமான் எம்பெருமான் என்ன பண்றாருன்னா, கைலாயத்துல ஒரு நாள் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில ரொம்ப ஏகாந்தமான மனநிலையில உட்கார்ந்துருக்காரு. என்ன அவருக்கு என்ன நடத்தணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? என்ன தோணிச்சோ என்னவோ தெரியல, கண்ணாடியில போய் தன்னுடைய உருவத்தை பார்க்கிறார். சிலிக்கான் அப்பவே கிடையாது, பெல்ஜியம்லாம் இப்பதான், பெல்ஜியம் கண்ணாடிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா தான் வந்துச்சு. மிரர்னு ஒண்ணு அப்ப இல்லவே இல்லை. அவங்க எல்லாம் எப்படி கண்ணாடி பார்த்திருப்பாங்க அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. சிருஷ்டிகர்த்தாவால முடியாதது எதுவுமே கிடையாது. மிரர் இமேஜ், லென்ஸ், கான்கேவ், கான்வெக்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டா வந்தது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான மூலக்கூறுகள் எல்லாத்தையும் வெச்சே பூமியை சிருஷ்டி பண்ணார். இது இருந்தா இது உருவாகலாம்னா அப்ப அதை பூமிக்குள்ள வச்சது யாரு? சிருஷ்டிகர்த்தா, படைப்பாளி இல்லையா? அதனால அவருக்கு கண்ணாடி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இதை நான் சொல்ல சொல்ல நீங்க உங்க கற்பனையில அப்படி விரிச்சுட்டே போங்க. கழுத்துல பாம்பு, நெற்றில திருநீரு, எக்ஸ்ட்ராவா ஒரு நெற்றிக்கண் வேற, கங்கையும் சந்திரனும் சூடிய ஜடாமுடி, விரித்த சடை, பால் வெந்நீரோட இருக்கிற அந்த தேகம், ஒளி பரம்பொருள், ஒளி மயமான பரம்பொருள், நாகாபரணம், புலித்தோல், கண்ணாடியில போய் நின்று தன்னை பாக்குறாராம். நல்லாதான் இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நல்லாதான் இருக்கும்ல. ஏதோ மேக்கப் அது இதுங்கிறாங்க, புலித்தோலுங்கிறாங்க, நம்மளை பார்த்து சாமியாருங்கிறாங்க, சடமுடிங்கிறாங்க, ஆனாலும் நம்ம பார்க்க நல்லாதான் இருக்கும். இப்போ அந்த பிம்பத்தை பார்த்து சுந்தரா வருகன்னு கூப்பிடுறேன். சுந்தரம்னா அழகு. தன்னைத்தானே ரசிக்கிறதுல சுவாமி நம்பர் 1. அதுக்கு முழு தகுதியும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அவர் சொல்லலாம். மதுரையில சொக்கநாதர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்மைலி சிரிப்பார், ஒரு எமோஜி சிரிப்பார். எதா இருந்தாலும் அந்த ஸ்மைலி ரொம்ப அழகா இருக்கும். நிஜமாவே அவர் அழகு. அந்த அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. சுந்தரா வருகன்னு கூப்பிடுறாரு. வந்தாச்சு. என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேணாம், பக்கத்துல நின்று நான் சொல்லும் போது ஏதாவது செய். சரி, ரொம்ப சந்தோஷம். பார்க்க அச்சுவாசல அப்படியே இருப்பாரு. மிரர் இமேஜ் தானே, ஆனா வித்தியாசம் உண்டு. என்ன இருந்தாலும் ஜெராக்ஸ் காப்பிக்கு ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? ஆபரணம் எல்லாம் போட்டிருப்பார் சுந்தரம். தலையில கிரீடம், கழுத்துல ஆபரணங்கள், கையில கங்கணம், பட்டு உத்தரியம், பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டிருப்பார். சுந்தரனுடைய வேலை என்னன்னா, சுவாமிக்கு பக்கத்திலே இருக்கணும், சொல்றத செய்யணும். பர்சனல் அசிஸ்டன்ட். கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும், சொல்றத செய்யணும், குறுக்க பேசக்கூடாது, ஏதாவதுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்,
என்ன நடந்துச்சு, என்ன போனதுங்கிறத அவர் கேட்பாரு, சொல்லணும். சுந்தரா இன்னைக்கு யார் வந்துட்டு போனா? காலையில பரஞ்சோதி முனிவர் வந்துட்டு போனாரு. நந்தி பெருமான் 2 தடவை வந்து பார்த்துட்டு நீங்க ஏதோ தியானத்துல இருக்கீங்கன்னு போயிட்டாரு. அவருக்கு ஏதோ கேட்கணும் போல இருக்கு போல. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அம்மா கூப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டாங்க. ரைட். அடுத்த வார்த்தையே இல்லை. அங்க ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கேபினெட் மினிஸ்டருக்கு வேற என்ன வேலை? அங்க ஹெட் ஆபீஸ்ல ஓகே ஆயிடுச்சுன்னா வேற என்ன? அங்க பார்த்தாச்சு. சரி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவருக்கு ஈசனிட்ட கட்டளை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் யாரு எடுத்துக்கணுங்கிற போட்டி நடக்குது. 2 பேருமே அமரத்துவம் கேட்டு சண்டை போடுறாங்க. அமிர்தம் வேணும்னு சண்டை போடும் போது 33 தேவர்களும் அசுரர்கள் தலைவன்களும் வந்து சுவாமி கிட்ட முறையிடும் போது என்ன சொல்றாங்க? பார்க்கடலை கடையணும், அமிர்தம் வரும், எடுத்துக்கோங்க, யாருக்கு பலம் இருக்கோ எடுத்துக்கோங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடையறாங்க. எதை வச்சு கடையிறது? பார்க்கடலை கடையிற அளவுக்கு மத்து வேணுமே. மந்திர மேருமலையை மத்தாக்குறாங்க. அந்த மேருமலை பார்க்கடலுக்குள்ள போடும் போது இறங்கிடுதான். அந்த மலை இறங்காம இருக்கிறதுக்காக பெருமாள் கூர்மாவாதாரம் எடுத்து ஆமையோட முதுகு ஓடு ரொம்ப வலுவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மேரு அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. உயரமான மலைக்கு மேருன்னு பேரு. மந்திர மலையை மத்தாக்கின்னு ஒரு குறிப்பும் இருக்கு, மேருமலையை வச்சு கடையிறதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. மேரு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அதனால மந்திரகிரின்னே கூட வச்சுக்கலாமே. மந்திர மலையை மத்தாக்கி கடையிறாங்க. கடையும் போது 2 விஷயம் நடக்குது. நான் வேணுமே, மந்திரமலைய சுத்துற அளவுக்கு நான் வேணுமே. வாசுகிங்கிற பாம்பை நானாக மலைய சுத்தி வால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், 2 தடவை விஷம் வருது. கடல்ல இருந்து வரக்கூடிய மந்திரமலையை இவங்க இப்படி இழுத்து இழுத்து கடையும் போது மலை இப்படி இப்படி டேர்ன் ஆகும். கடல்ல இருந்து வர்ற ஒரு விஷம் வாசுகியால தாங்க முடியல. இத்தனை பேர் போட்டு நசுக்கினா வாசுகி உடம்பு நஞ்சு போகுது. வாசுகியினுடைய உடம்பிலிருந்து வெளிவரக்கூடிய விஷமும் சேர்ந்தே வெளியில வருது. ஆலம் கூட்டல் ஆலம், 2 ஆழம் வெளியில வருது. இப்போ 2 விஷம் வெளியில வருது. எல்லாரும் நிறுத்திட்டாங்க, சமாளிக்க முடியல. அந்த புகை வந்து அவங்களால அந்த அந்த விஷத்தினுடைய வேகத்தை அவங்களால கட்டுப்படுத்த தெரியல, கட்டுப்படுத்தவும் முடியல. சுவாமி கிட்ட வந்து காலில் விடுறாங்க. சுவாமி, பார்க்கடலை கடைஞ்சா அமுதம் வரும்னு நினைச்சோம், ஆனா விஷம் வருது, ஆழம் என்கிற விஷம் வருது. அதுவும் 2 இடத்துல வருது, பார்க்கடல்ல இருந்தும் வருது. வாசுகி வந்து அந்த பாரம் தாங்காமல் வாசுகியினுடைய உடம்பிலிருந்தும் வெளிப்படுது. நாங்க என்ன செய்வோம்? சுந்தரா கொணர்க அப்படிங்கிறாரு. இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் எதுக்காக தன்னுடைய மிரர் இமேஜ சுவாமி கொஞ்சம் முன்னாடியே உள்ள இருந்து கூப்பிட்டு, தன் உள்ள இருந்து தானே கூப்பிட்டு பக்கத்துல அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டாருன்னு. அம்மாவுக்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ பசிக்கும்னு. 4 மணிக்கு வந்து கதவை டம்மு டும்முன்னு உடைக்கும் போதே தெரியும் 3 மணிக்கு என்ன டிஃபன் செய்யணுமோ, இல்ல ஸ்நாக்ஸோ இல்ல பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருப்பா. அதே மாதிரி தன் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடியே சுந்தரரை தயார் பண்ணி வச்சுட்டாரு. சுந்தரா சென்று கொணர்கன்னு சொல்றாரு. சுந்தரர் அதே மாதிரி போய் ஆல ஆலம் 2 சொன்னாலே 2 ஆலம், ஆலாலம். ஆலகாலம்ங்கிறது வேற. ஆலகாலம்ங்கிற பொதுவா பேச்சு நட சொல்லும் போது ஆலகால விஷம்னு சொல்றாங்க. ஆலால விஷம். அந்த விஷத்தை அழகா அப்படி ஒரு கிண்ணத்துல கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றாரு. அவர் அது ஒண்ணும் செய்யல. எப்படி செய்யும்? மூலமூர்த்தியினுடைய நிழல் தானே அது, எப்படி செய்யும்? அவர் எந்த பாதிப்பும் செய்யல. கொண்டு வந்து சுவாமி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு? குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அடுத்த நொடி எடுத்து விழுங்கிடுறாரு. விழுங்கினது சரியா தப்பான்னு எல்லாம் யாருக்கும் யோசிக்கவே நேரம் பத்தல. அண்ட சராசரத்துக்கும் உடம்பு எரியுது. பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா? சிருஷ்டிக்கு மூலமா இருக்கிறவர் விஷத்தை விழுங்கினால் என்ன ஆகும்?
அவர் தான் எல்லாமே. தாவர ஜங்கமமாய் அனைத்துள்ளும் இருக்கிற அந்த பரம்பொருளே விஷத்தை முழுங்கினா என்ன ஆகும்? அம்மையார் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அப்படியே பிடிச்சு நிப்பாட்டிடுறாங்க. ஒருவேளை அது வயிற்றுக்குள்ள போய் அந்த சராசரத்தையும் பஸ்பமாக்கிட்டா திருப்பியும் மறுபடியும் முதல்ல இருந்து சிருஷ்டி பண்ணணும். சும்மா சும்மா ஒரு ஹோம்ஒர்க்கை முதல்ல இருந்து எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அவங்களுக்கு அது கஷ்டம் இல்லை, ஆனாலும் டைம் வேஸ்ட். இவ்வளவு நாள் வேற வேற விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்திருப்போம், அதெல்லாம் வேணாம் இல்லையா? அம்பாளுக்கு தெரியும் இல்லையா சுவாமிக்கு என்ன பண்ணணும்னு. அந்த ஆளால விஷம் அம்பாள் கைப்பட்ட அடுத்த நொடி அமிர்தமாக மாறிட்டுதான். அபிராமி பட்டர் சொல்லுவார், நஞ்சை உண்டு அமுதாக்கிய அம்புயவல்லின்னு சொல்லுவார். கை வச்ச மாத்திரத்துல அந்த விஷம் அமிர்தமாக மாறிவிட்டது. அதனால இங்கேயே நின்றுடுச்சு. அதனாலதான் இங்க பிடிச்சா உயிர் போகும். யாருக்குமே இங்க மத்த இடத்துல பிடிச்சு நெரிச்சா கை கால் தான் முறியும். இங்க பிடிச்சு அமைக்கினா மட்டும்தான் உயிர் போகும். சுவாமிக்கு நீலகண்டன்னு பேரு ஆச்சா. இப்படிப்பட்ட இந்த சுந்தரர் ஒரு நாள் சுவாமிக்கு பூ கொய்யறதுக்காக நந்தவனத்துக்கு போறார். எப்படி விதி விளையாடுது பாருங்க. அவர் நந்தவனத்துக்கு போய் பூ பறிச்சுக்கிட்டே இருக்காரா, எல்லா பூவும் ரொம்ப அழகா இருக்கா. ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி 2 மின்னல் வெட்டுது, அவரை தாண்டி இப்படி போகுது. ஒரு மின்னல் அடுத்து இன்னொரு மின்னல், ஒரு மின்னலுக்கு ஒரு மின்னல் ஃப்ரீ. ஏதோ நம்மள அப்படி தாண்டி போச்சுல்ல அப்படின்னு யோசிக்கிற நிமிடத்துல அந்த மின்னலும் அவரை ஒரு திரும்பி ஒரு அரை பார்வை பார்த்துட்டு போகுது. அந்த மின்னலும், அந்த 2 மின்னல் யாரு அப்படின்னா சாட்சாத் பராசக்தியாகிய பார்வதி தேவியினுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அணிந்திதை கமலினின்னு பேரு. இங்க சுவாமிக்கு எப்படி பூஜைக்கு இவங்க எல்லாம் கூடவே அடியார்கள் புடைசூழ இருக்காங்களோ, அம்மாளும் தனக்குன்னு 2 பர்சனல் செக்ரட்டரிஸ் வச்சிருப்பாங்கல்ல. அணிந்திதையும் கமலினியும் போய் நந்தவனத்துல பூ பறிக்கும் போது ட்ரையாங்கிள், இப்ப நம்ம சொல்றோம்ல முக்கோண காதல் கதையெல்லாம் இயக்குனர் சிகரம் எடுத்தாருன்னு, சான்ஸே இல்ல. அதெல்லாம் அப்பவே வந்தாச்சு. முக்கோண கதையெல்லாம் நம்ம இருக்கிறதுலயே பெரிய இயக்குனர் சிகரம் இருக்கு. சிகரத்துக்கெல்லாம் பெரிய சிகரத்துல உட்கார்ந்து இருக்காருல உலகத்தினுடைய இயக்குனர் ஒருத்தர், அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. ட்ரையாங்கிள் ஸ்டோரி எல்லாம் அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. எதுவுமே புதுசு இல்ல, எல்லாத்துக்கும் ரூட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த அணிந்ததையும் கமலினியும் ஒரு நிமிஷம் சுந்தரரை பார்த்தாங்க. சுந்தரரும் என்ன பண்ணாங்க, இந்த 2 மின்னல்களை பார்த்துட்டாரு. அஜிஜோ அப்படின்னு சொல்லி அவங்களும் நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. இவரும் தப்பு தப்பு, நம்ம வந்த வேலை என்ன, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்ன, என்னது வந்த வேலை என்ன, செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா நான் ரொம்ப சமத்துங்கிற மாதிரி சுவாமி கிட்ட போய் மாட்டிக்க கூடாதுன்னு வடிவேலு சொல்ற மாதிரியே சொல்லி ரொம்ப சமத்தா பூவை கொண்டு வந்து வச்சுட்டாரு. சுவாமி கேட்கிறாரு, தெரியும்ல அவருக்கு, டைரக்டருக்கு தெரியாத அடுத்த சீன் என்ன வைக்கணும்னு. ஏன் லேட்டு, எப்பவும் பூ பறிக்க போனா இந்த நாளிகையில வருவேன், இன்னைக்கு போனேன் வருவேன்னு பார்த்தேன், ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல சுவாமி, பூ நிறைய இருந்தது பறிச்சுட்டு வந்தேன். நிறைய இருந்ததா 2 எக்ஸ்ட்ரா இருந்ததா? இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே இருக்கா, இப்படி எல்லாம் கூட பெரிய புராணத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் பெரிய புராணத்துல இருக்கான்னு தெரியல. ஆனா மூல கதையில இருந்து நான் எந்த இடத்துலயுமே வழுவிட்டு போல. ஆனா இதெல்லாம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லும் போதும் சரி, அரியார் சுவாமிகள் சொல்லும் போது, கோசாமி ஐயா தன்னுடைய சொற்பொழிவுல சொல்லும் போது, இளம்பரை மரிமாறனம்மா, சாரதா நம்பி அருணம்மா, இவங்க எல்லாம் சொல்லும் போது நயம்பட, அதாவது கலோக்கியலா மக்களோட மக்களா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க டே டு டே லைஃப்ல என்ன வார்த்தைகள் பிரயோகிப்பாங்களோ அதெல்லாம் சேர்த்துதான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு மணி நேரம் எல்லாரையும் உட்கார வைக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய சேலஞ்சு. 10வது நிமிஷம் எல்லாரும் கிளம்பி போனீங்கன்னா நான் ஏன்னு யாரையும் கேட்டு மிரட்ட முடியாது. அது எப்படி நீ கூகுள் மீட்ல இருந்து வெளியில போலான்னு நான் யாரையும் கேட்க முடியாது. எல்லாரையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா உட்கார வைக்கணும்னா கொஞ்சம் நிஜமாவே ஒரு 1 ஹவருக்கு நான் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த 1 ஹவர் ஹோல்டுக்கு என்ன சொன்னா நல்லா இருக்குமோ அதுதான் சொல்றேன். ரொம்ப அப்படியே ட்ரையாவும் போகக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் சொல்றேன். இப்படியே இருந்ததான்னு யாரும் கேட்டுக்காதீங்க. நம்ம கேசரிய சும்மாவும் சாப்பிடலாம். ஏலக்காய், முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். அவங்க ரசனைக்கு ஏற்ப நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்படிதான். என்னப்பா இன்னைக்கு ஒரு 2 பூ எக்ஸ்ட்ராவா கண்ணில் பட்ட மாதிரி தெரியுதுன்னு இவருக்கு புரியல. உனக்கு புரியும், புரியாமல்லாம் இல்ல, ஆனா புரியாத மாதிரி இருக்க. நீ என்ன பண்ற, கரெக்டான ஒரு வார்த்தை சொல்றாரு சுவாமி. என்ன சொல்றாருன்னா,
நீ மாதர் மீது மனம் வைத்தாய், ஆதலால் நீ தென்னாட்டில் மானுடனாய் பிறந்து அம்மெல்லைய மங்கையரோடு காதல் இன்பத்தில் கலந்திருந்த தாபம் தீர்த்த பின்னர் மீண்டும் இங்கு வந்து அணைவாயாக. என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஆதி மூர்த்தி அவந்திரம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புலி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் என. தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரை பார்த்தது. கதர்றார் சுவாமி. வேணும்னு பண்ணல, எதிர்த்தாப்புல ஒரு ரெண்டு பேரை வந்ததுனால என்ன மீறி நான் வந்து கவனம் அங்க போயிட்டேன். அனுப்பி வச்சதே அவர் தானே, இந்த நேரத்துல அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ண வச்சதே அவர் தானே. மாடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கணும். அங்க அப்ப சொல்றார் சுந்தரர், ஒன்னே ஒண்ணு உறுதி கேட்டுக்கிறார். சரி சுவாமி, நீ முடிவு பண்ணிட்ட, என்ன நீ இந்த இடத்துல இருந்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்ட, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். எப்படி சுந்தரர் சொல்றாரு பாருங்க. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய்யு சொல்றார். அங்கனாளன் அதற்கருள் செய்த பின் நங்கை மாறுடன் நம்பி மற்ற திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கவன் செயலெல்லாம் அறைந்தனன். இது சேக்கிழாரனுடைய வாக்கு. சுவாமி, நான் என்ன அனுப்புறேன், நான் போறேன், ஒரு வார்த்தையை நம்பி போறேன், ஆனா எனக்கு நீ ஒரு உத்தரவாதம் தரணும். நான் இன்னொரு தடவை பூலோகத்துல தப்பு செய்ய போறேன்னு தெரிஞ்சா நீ நேரா வந்து என்ன ஆட்கொண்டு விட வேண்டும், என்ன நீ முழுசா உன்னோட கைக்குள்ள சேர்த்துக்கணும். அப்படி நீ உறுதி கொடுத்தாதான். சத்தியம் பண்ண அப்படின்னா இப்படி ஒரு கேப் வைப்பாங்கல்ல, கேப் எல்லாம் இல்லாம ஓங்கி அடிச்ச சத்தியம் பண்றாரு. எஸ், உன்னை வந்து நான் நேரத்துக்கு ஆட்கொண்டு விடுவோம், கவலையே படாத, நீ இப்ப பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் சுந்தரனுடைய வரலாறு மிக சிறப்பான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு ஆரம்பிக்குது. இன்று சரியாக 1 மணி நேரம் எடுத்ததுனால இந்த இடத்துல இன்னைக்கு சொற்பொழிவை நிகழ்த்துறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் சுந்தரர் வந்து நாவலூர் நாட்டுல பிறக்க போறார். சடையனாருக்கும் இசைப்பாடினியாருக்கும் மகனாக பிறந்து அதுக்கப்புறம் அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவரோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றது, லக்கி பிரைஸ் அடிச்ச மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்காக அவரை போட்டு பார்க்காமலாம் இல்ல, சும்மா வறுத்து எடுத்துட்டாரு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாரையும் விட ரொம்ப பறிஞ்சுக்கிட்டு வந்தது சுவாமிக்கு, சுந்தரருக்கு தான். ஒருவேளை தன்னோட இமேஜுங்கிறதுனாலயோ என்னன்னு தெரியல, எனக்குமே இந்த எண்ணம் உண்டு. அது என்ன சுவாமி, எல்லாரையும் விட சுந்தரருக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் கடைக்குட்டிகளுக்கு எல்லாம் அந்த வீட்டுல அம்மா ஏதாவது தரும்போது கடைசியும் அவனுக்கு மட்டும் ஒரு 2 பிஸ்கெட்டோ அல்ல 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா தருவாங்க. வீட்டுல தின்பண்டம்லாம் செஞ்சா அதெல்லாம் நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன். எங்க தாத்தா எங்க அக்காக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கும்போது ஒரு கடலை மிட்டாய் எக்ஸ்ட்ராவாவே கிடைக்கும். மேபி இப்ப கேட்டாங்கன்னா அவங்க சிரிக்கலாம் அல்லது சொல்லி இது பண்ணிக்கலாம். நிச்சயமா கடைக்குட்டிகளுக்கு எல்லாம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி சுந்தரரையும் தன்னுடைய கடைக்குட்டியாக நினைச்சாரோ இல்ல தன்னுடைய பிரியம்னு நினைச்சாரோ, இல்ல நான் தான் நீ தான் நான், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை, நான் போய் உங்ககிட்ட என்னத்தடா மல்லுக்கு நிக்கிறதுன்னு நினைச்சாரோ, சுந்தரருக்கு அவர் அருள் செஞ்ச விதமே வேற. அத அடுத்த வாரத்துல இருந்து மிக விரிவாக சுந்தரர் புராணம் பார்க்க போறோம். ஏன்னா சுந்தரர் தான் இந்த 63 கதையவே நமக்கு சொல்றார். அதனால சுந்தரர் வரலாறை பார்த்து விட்டு நாம் அப்படியே சுந்தரரினுடைய பார்வையாக நாம் 63 வரலாறையும் பார்ப்போம் என்று கூறி இந்த வகையில் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து அமர்கிறேன். இந்த நிகழ்வை இன்று எனக்கு வாய்ப்பாக அளித்த சைவ சித்தாந்த கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிகு தடங்கோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.